அறிந்து கொள்ளணும். கண்களை மூடி முடிந்தவங்க கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறதற்கு ஆவியானவர் நம்மளை நல்ல பாரப்படுத்தட்டும். ஆவியானவர் நம்மளை நல்ல பாரப்படுத்தட்டும். இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்க கண்டு கொண்டுட்டோம்ப்பா. இந்த ஜீவனுள்ள தேவன் தான் எனக்கு சுவாசத்தை கொடுத்தது நீங்க தான், எனக்கு ஜீவன் கொடுத்தது நீங்க தான் ஆண்டவரே, எங்களுக்கு சகலத்தையும் கொடுத்தது நீங்க தான்ப்பா. இதை நாங்க அறிந்து கொண்டுட்டோம். இந்தியா அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, இந்தியா அறிந்து கொள்ளணும், இந்திய தேசம் அறிந்து கொள்ளணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். இந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள் நமக்கு தெரியும், ஒரு சில இடங்கள் நமக்கு எப்படி இருக்கும்னே தெரியாது. ஆனா நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்துல இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே, நீர் தான் ஜீவனை தந்தவர், நீர் தான் சுவாசத்தை தந்தவர் ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர்னு சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு நாங்க இப்ப எல்லாரும் எழுப்புதல் ஜெபக்கத்துல இணைந்து நாங்க ஜெபிக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் கிரியை செய்வார். இன்னைக்கு கர்த்தர் எழுப்பி தந்த ஊழியர்களை நாளைக்கு ஒரு விசேஷித்த கிருபையோட பயன்படுத்துவார். அந்த நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. அந்த நம்பிக்கையோட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம். இந்த அபிஷேக ஜெபத்துல நாங்க இந்திய தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தகப்பனே, உங்ககிட்ட சமாதானம் உண்டு, உங்ககிட்ட விடுதலை உண்டு, உங்ககிட்ட ஆண்டவரே நோய்க்கு விடுதலை உண்டு. ஆண்டவரே, உம்மிடத்துல